அந்த குழந்தை என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பாருங்க இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் வாங்கி தந்துட்டாங்க, நீங்க எனக்கு வாங்கியே தரமாட்டீங்க இப்பெல்லாம் கேட்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திட்டுவோம். இந்த மாதிரி பண்றதாண்டி இல்லப்பா நீ வீடியோ கேம்ஸ் தாண்டி நம்ம வந்து சேர்ந்து ஒன்னா விளையாட ஆரம்பிக்கலாம். சோ இந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு அப்படியே நம்ம எப்படின்னா டியூன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த குழந்தைய கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கூல்ஸ்ல பார்க்கும்போது இல்ல அந்த குழந்தை வந்து வெளியில பார்க்கும்போது நெய்பர்ஹுட்ஸ்ல விளையாடும் போது பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் கூட பேசிக்கான விஷயம். பர்த்டே செலிப்ரேஷன் குழந்தைங்க வளர இப்ப நம்ம பர்த்டேக்கும் பிரசன்ட் வேணும், ஃப்ரெண்ட் பர்த்டேக்கும் பிரசன்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வேற கொடுத்து அனுப்பணும். அவங்க சொல்றது மட்டும் தான் கொடுத்து அனுப்பணும். இந்த மாதிரி ஃபேண்டசியா நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி ஆர்ஃபனேஜ்ல செலிப்ரேட் பண்ணலாமா. ஸோ இதை என்கரேஜ் பண்றீங்க அந்த குழந்தைக்கு. அப்ப என்கரேஜ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியலா எப்படி இருக்கணும்னு கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொருத்தருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்றதுன்ற ஒரு விஷயத்த பேசிக்கான நாலேஜ் அந்த குழந்தைங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் செலிப்ரேட் பண்ணும், இந்த மாதிரி தான் எனக்கு கேக் வேணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாதான் நான் வெளில வருவேன், இந்த ட்ரெஸ் போட்டாதான் நான் இருப்பேன்னா இல்ல, இந்த இடத்துல ஒரு பேரண்டா இதை நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அடமெண்டா இருக்கறனால உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்ன்ற விஷயத்த கொடுக்க மாட்டேன்றத இந்த பினான்சியல்ல இருந்தே நம்ம எடுத்துட்டு வரும்போது தான் அந்த குழந்தைக்கு அதோட வேல்யூ தெரியும். அன்டில் அண்ட் அன்லெஸ் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட அந்த ஒரு மணிக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. இப்போ நம்ம அதை விட்டுட்டு அந்த குழந்தை ஒரு 12 வயசுக்கு அப்புறமா ஒரு 20 வயசு காலேஜ் போகும்போது எனக்கு KTM பைக் வேணும்னு கேட்பான்.